இஸ்ரேல் ஈரான் யுத்தம் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது. இஸ்ரேல் வெறிகொண்டு நிற்கிறது. அதற்கு பதிலடி வழங்க ஈரான் ஏவுகணைகளை வீசி கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 181 பட்டா ரக ஏவுகணைகளை நேற்று இரவுலேருந்து கடுமையாக வீசி தள்ளியிருக்காங்க. இதில் வந்து இஸ்ரேலில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் பதுங்குக்கூடியில் போய் பதுங்கியிருந்தாங்க. இப்போ தாக்குதல் முடிஞ்ச பிறகு தான் எல்லாரும் வெளியே வர சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் வெளியே வந்தாங்க. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல், எத்தனை பேர் பலியானாங்கன்னு இன்னும் விவரம் பெரிய அளவில் உயிர்ச்சேதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா என்ன, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, 90% ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள் வானிலையே முறியடிக்கப்பட்டு விட்டன. இஸ்ரேல் இதுக்கு அமெரிக்காவும் அமெரிக்க கடற்படையினுடைய கப்பல்கள் இருந்து எதிர் ஏவுகணைகள் அனுப்பி அந்த ஈரான் ஏவுகணைலாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இப்போ இஸ்ரேல் கடுமையான கோபத்திற்கு ஏற்கனவே அவங்க வந்து காசா நகர்ல அவங்கள ஹமாஸ் மேல தீவிரப்பட்டு அந்த நகரே சுடுகாடாக்கிட்டாங்க. அடுத்து லெபனான் மீது அட்டாக் பண்ணி அந்த பேஜர்லாம் வெடிக்க வச்சு எல்லாம் பண்ணி தொடர்ந்து அட்டாக் பண்ணி இப்போ கிரவுண்ட் லெவல்லையும் இன்வேஷன் வந்து படையெடுத்திருக்காங்க. அங்கேயும் கடுமையான அழிவை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ அடுத்த ஏமன் மேலே பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள ஹவுதி தீவிரவாதிகள் அங்கே பண்ணாங்க. அதான் 3, அதாவது ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஹவுதி, இந்த 3 தீவிர அமைப்பையும் நிர்மூலம் பண்ண சொல்லி இஸ்ரேல் வந்து வெறி ஒன்று நிற்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் இந்த டைம்ல ஈரானுடைய முக்கிய தலைவர்களையும் அதை வந்து குறி வச்சு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல நாங்கள் முழுமையாக ஊடுருவிட்டோம், எந்த நேரத்தில் எப்படினாலும் தாக்குதல் பண்ணோம்னு சொல்லி ஒரு இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு எச்சரிக்கை கொடுத்தாரு. இதனால பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியா லெபனான்ல வந்து அந்த தலைவரை, ஹிஸ்புல்லா தலைவரை கொல்லும் போது ஈரானுடைய ஒரு முக்கியமான தளபதியும் கொல்லப்பட்டு விட்டார். அது பெரிய வெளி அளவில் பேசப்படல. அதனால தான் அவங்க பழி வாங்கினாலும் இப்போ கடைசியில் இந்த 3 நாட்டில் பண்ணாலும் தொடர்ந்து நேற்று வந்து நேரடியாக வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஆனாலும் அவங்க இது ஒரு சாம்பிள், 181 ஏவுகணை ஏவிருக்கோம், 90% வெற்றிகரமாக வந்து எல்லாத்தையும் இலக்கை அடைஞ்சு எல்லாத்தையும் பல இராணுவ இதெல்லாம் நாங்கள் வந்து நிர்மூலமாக்கிட்டோம். இன்னும் எங்கள் மேலே கை வச்சா இன்னும் வந்து எங்களுக்கு தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உலக நாடுகள் எல்லாமே இப்போ ஐநா சபை எல்லாம் கண்டனம், அவங்கெல்லாம் போகிற நிறுத்துக்கள் கேட்டிருக்காங்க. உலக நாடுகள்லாம் சொல்லியிருந்தா கூட அமெரிக்கா முழு மூச்சாக வந்து இஸ்ரேலுக்கு பின்னால் நின்று அவங்கள தாக்குறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து 3ஆம் உலகப் போர் வெடிக்குமோங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு, அதனால இப்போ ஃபைனல் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஏவுகணைலாம் பண்ணால் கடைசியில் என்னன்னா அணு ஆயுதத்துக்கு தான் போவாங்க. ஈரான்ட்டும் இருக்குது, இஸ்ரேல்ட்டும் இருக்குது, அமெரிக்கா எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டிருக்காங்க வருஷ கணக்கில். அந்த டைம் அதை அமைதிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இது மேலும் மேலும் அந்த மத்திய மிடில் ஈஸ்ட் பகுதியில் வந்து பெரிய வந்து பதற்றத்தையும் 3ஆம் உலகப் போர் மூலமாங்கிற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கு. சாவு எண்ணிக்கை எவ்வளோனே தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஹமாஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் அந்த இதில் காசாவில் இறந்தாங்க, அடுத்து லெபனான்ல இறந்தாங்க. இஸ்ரேல் பதிலுக்கு ஈரான்ல ரொம்ப பேர் கொல்லப்பட்டாங்க. அது மாதிரி பதிலுக்கு இவங்க தாக்குதல் அங்கேயும் இஸ்ரேலும் பேர் கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியே ஒரு அழிவை நோக்கி போகிற அளவுக்கு அந்த வந்து அந்த போர் பதட்டம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. உலக நாடுகள்லாம் போரை நிறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறுத்துவாங்களா இல்லாட்டா அடுத்த கட்டத்துக்கு அணு ஆயுத போர் போவாங்களா என்ன ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது.